ஹலோ ஆல். நம்ம குரூப் 2 மெயின்ஸ் ரீசனிங் சீரிஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். நம்ம ஆல்ரெடி டைஸ் டாபிக் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் இன்னைக்கு இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ் இந்த டாபிக் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க. இதுலேயுமே நம்ம பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதை செக் பண்ணிக்கோங்க. அதில் ஈஸி டு மாடரேட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி பார்ட் 2ல் நம்ம கொஞ்சம் எந்த மாதிரியான டஃப்பாக கேட்குற சம்ஸு அது எல்லாமே சால்வ் பண்ணலாங்க. நம்ம இதெல்லாமே ஆல்ரெடி பார்த்தது தாங்க. நம்ம லாஸ்ட் கிளாஸில் இந்த சம் வரைக்கும் பார்த்துருப்போம். இன்றைக்கி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாங்க. பார்க்கலாமாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. 12, 51, 159, 9, 39, 123, 8 and 35ங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், 2 நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அதோட க்ளோஸ் ரிலேஷன் எந்த நம்பர் இடையில இருக்குது அப்படின்னு சொல்லி தாங்க பார்ப்போம். இப்போ பாருங்கள் 12க்கும் 9க்கும் இருக்குங்களா, என்ன பண்ணலாம், -3 பண்ணால் இருக்குங்க. அதுவே 9க்கும் 8க்கும் பார்த்தோம் அப்படின்னா -1 பண்ணால் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த 51க்கும் 39க்கும் -3 பண்ணால் இருக்குங்களா, அந்த மாதிரி இல்லைல்ல. ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஓகேங்க. இப்போ எது கரெக்டான மெத்தட்னா, ஃபர்ஸ்ட் பாருங்கள், இங்கே 12 இருக்குங்களா, இந்த 12 இதை இந்த 51ஓட ரிலேட் பண்ணலாங்களா. எப்படி ரிலேட் பண்ணலாம், இப்போ 12 4ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள், எவ்வளோங்க வரும், 48 வருங்களா. இந்த 48ன்றது 51க்கு கொஞ்சம் க்ளோஸாக இருக்க நம்பர் தானே. 48 எப்படிங்க 51 மாற்றலாம், 48 + 3 தானேங்க 51. பாருங்கள், இப்போ இந்த 51 தான் இது. அடுத்தது இந்த 51 எப்படிங்க 159 மாற்றலாம். 159 எங்கே இருக்குது, எங்கே இருக்குங்களா. எப்படி நம்ம மாற்றலாம், 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள், என்ன வரும், 3 153 வருங்களா. இந்த 153 எப்போங்க 159 மாறும், +6 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 159 மாறுங்களா. ஸோ அதுதாங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் இங்கே பண்ணியிருக்கோம். 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், 3ஆல் ஆட் பண்ணியிருக்கோம், 3ஆல் அகைன் மல்டிபிள் பண்ணியிருக்கோம், 6ஆல் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம இங்கே என்னலாங்க பண்ணியிருக்கோம், மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் அடிஷன் பண்ணியிருக்கோம். நம்ம நேற்று பார்த்தது எல்லாமே இதில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இங்கே நம்ம மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்குங்களா. இப்போ இதே ஃபார்மெட்டாக ஃபாலோ ஆகுதான்னு செக் பண்ணலாமாங்க. இப்போ செகண்ட் ரோ எடுத்துக்கலாமா. செகண்ட் ரோவில் பாருங்கள், 9 ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும், 4ஆல் மல்டிபிள் பண்ணும், பண்ணிங்கன்னா என்ன வரும், 36 வருங்களா. செகண்ட் என்ன பண்ணியிருக்கோம், இந்த 36ஐ 3ஆல் ஆட் பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணிங்கன்னா என்னங்க வரும், 39. பாருங்கள், அந்த 39 தான் இது. அடுத்தது இந்த 39 என்னங்க பண்ணணும், 39 × 3, இங்கே 3ஆல் தானே நம்ம மல்டிபிள் பண்ணியிருக்கோம். ஸோ 3ஆல் மல்டிபிள் பண்ணி என்ன வரும், 27ஆ, 9 117 வருங்களா. அடுத்து என்ன பண்ணணும், இந்த 117 இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 6ஆல் ஆட் பண்ணியிருக்கோமா. ஸோ 6ஆல் ஆட் பண்ணுங்கள், ஆட் பண்ண என்னங்க வரும், 123 வருங்களா. பாருங்கள், இங்கே 123 தானே இருக்குது. ஸோ இப்போ இதுதான் ஃபாலோ ஆகிருக்கு இந்த பேட்டர்ன். இப்போ இதே மாதிரி தேர்ட் ரோ செக் பண்ணலாமாங்க. தேர்ட் ரோ பாருங்கள், என்ன இருக்குது, 8 இருக்குங்களா. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணும், 4ஆல் மல்டிபிள் பண்ணும், 32. செகண்ட் ஸ்டெப் என்ன, 32 + 3 எவ்வளோ, 35ங்களா. அந்த 35 தானே இங்கே இருக்குது. என்ன பண்ணணும், தேர்ட் ஸ்டெப் 35 × 3 எவ்வளோங்க, 15, 1 3 × 3 9 10 105 வருங்களா. அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், இந்த 105ஐ 6ஓட ஆட் பண்ணிங்கன்னு என்னங்க வரும், 111. ஸோ 111 வருங்களா, 111. ஸோ பாருங்கள், ஆப்ஷன் பி. இப்படி தாங்க சால்வ் பண்ணணும். நம்ம இங்கே பாருங்கள், எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணியிருக்கோம், இங்கேயுமே நம்ம மல்டிபிள் தான் பண்ணியிருக்கோம். அடுத்தது 3ஆல் ஆட் பண்ணியிருக்கோம், இங்கேயும் 3ஆல் தான் ஆட் பண்ணியிருக்கோம். தென் வேறு என்னலாங்க பண்ணியிருக்கோம் பாருங்கள், அகைன் 3ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கோம், 6ஆல் ஆட் பண்ணியிருக்கோம், இங்கேயுமே அதே ஸ்டெப் தாங்க பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த என்டையர் ப்ராசஸ் முடிகிற வரைக்குமே நீங்கள் ஒரே காமன் நம்பர் எடுத்துக்கிட்டு அதால் தாங்க மல்டிபிள் பண்ணுறதா இருக்கட்டும், ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே அந்த காமன் நம்பரால் தான் பண்ணணும். நெக்ஸ்ட் சம் போகலாங்களா. நெக்ஸ்ட் சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, 93, 27, 63, இங்கே 3 இருக்குங்க. இங்கே 79, 38, 37, இங்கே 4 கொடுத்துருக்காங்க. 67, 16, 42, இங்கே என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி ரிலேட் பண்ணலாம், இங்கே இருக்கிறதுலே பாருங்கள் எதுங்க லார்ஜஸ்ட்டு நம்பராக இருக்குது, இங்கே 93 தானே இருக்குது. அதே மாதிரி செகண்ட் இமேஜ் என்னங்க இருக்குது, 79. தேர்ட் இமேஜ் என்னங்க இருக்குது, 67 தானே இருக்குது. ஸோ நம்ம இதை எப்படி ரிலேட் பண்ணலாம், இப்போது 27ஐயும் 63யும் ஆட் பண்ணுங்கள், என்னங்க வரும், 10 90 வருங்களா. இப்போது இந்த 90ஐ இங்கே இருக்க 93ஆல் நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள், எவ்வளோ வரும், 3 தானுங்க வரும். அந்த 3 தான் இது. பார்க்கலாமா, இதே பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகுதான்னு. செகண்ட் இமேஜ் எடுத்துக்கோங்க, 38ஐயும் இந்த 37ஐயும்
ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா என்னங்க வரும்? 15 175 வந்துட்டு வருங்களா? அது இந்த 79ஓட மைனஸ் பண்ணால் என்னங்க வரும்? 4 தானே வரும். பாருங்க, அந்த 4 தாங்க இது. இதே மாதிரி தேர்டு செக் பண்ணலாமா? பாருங்கள், தேர்டுக்கு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. இங்கே 16 இருக்குது, இங்கே 42 இருக்குது. 16 42 எவ்வளோங்க? 8 58ங்களா? ஸோ என்ன பண்ணோம் இப்போது? 67ல் 58 மைனஸ் பண்ணிங்கன்னா என்னங்க வரும்? 9 தானே. ஸோ 9 எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி. ஓகேவாங்க, ஈஸியாக தானே இருக்குது. அடுத்து போகலாமா? அடுத்த சம் பாருங்கள். இங்கே என்னங்க கொடுத்துருக்காங்க. 57 12 195 73 19 257 42 இருக்குது, 27 அண்ட் இங்கே என்னதுன்னு கேட்டிருக்காங்களாங்க. ஸோ கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட்டு எதை நம்ம ரிலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமாங்க. என்ன பண்ணலான்னா, இந்த 57ஐ நீங்கள் 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா என்னங்க வரும்? 21ஆ? அடுத்தது இங்கே 15 171 வந்துட்டு வருங்களா? இந்த 171ஐ இங்கே 12 இருக்குது பாருங்கள், இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். இந்த காலம் எல்லாமே 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ 12 × 2 எவ்வளோங்க? 24 தானே. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 171ஐ 24ஆல் ஆட் பண்ணுங்கள். 5 9 1 பாருங்கள், 195 வந்துடுச்சா? ஸோ இதே பேட்டர்ன் வந்துட்டு அடுத்த ரோக்கும் ஃபாலோ ஆகுதான்னு செக் பண்ணலாமா? 73 இருக்குது, 3ஆல் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 9 129 வந்துட்டு, சாரி 219 வந்துட்டு வருவாங்க. என்ன வரும்? 219 வந்துட்டு வருவாங்க. ஓகே, அடுத்தது இந்த 19 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 8 38 வந்துட்டு வருவாங்க. இப்போ 219ல் 38 ஆட் பண்ணிங்கன்னா என்னங்க வரும்? 7 1 5 257 பாருங்கள், அந்த 257 தான் இங்கே இருக்குது. அடுத்தது தேர்ட் ரோ செக் பண்ணலாமாங்க. தேர்ட் ரோ என்ன இருக்குது? 42 இருக்குது. இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 6 126 ஆங்க. அடுத்தது 23ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 6 46 ஆங்க. அப்போது 126 + 46 எவ்வளோங்க வரும்? 12 1 6 7 1 172 வாங்க. எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி இங்கே இருக்குங்களா? 172. ஓகே வாங்க, அடுத்து போகலாமா? ஈஸியாக தானங்க இருக்குது. இதில் என்ன, நம்ம நேற்று பார்த்ததுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நம்ம மோர் தேன் 2 இல்லைனா 2 ஃபங்க்ஷன் வந்துட்டு இங்கே பண்ணுறோங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், 124 38 இருக்குது, 100 78 25 64 94 இருக்குது, 31. இங்கே என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம எப்படி ரிலேட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பாருங்கள், இந்த ரோ எடுத்துக்கலாமாங்க. இதான ரோ. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரோ வந்துட்டு எடுத்துக்கலாமாங்க. அதில் இருக்க இந்த 124ஐ 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா என்னங்க வரும்? 62 வந்துட்டு வருமா? ஸோ இந்த 62ஐ இப்போது 38ஓட ஆட் பண்ணுங்களேன். ஆட் பண்ணிங்கன்னா என்னங்க வரும்? 9 10 100 வருங்களா? அந்த 100 தாங்க இது. இப்போ அடுத்தது செகண்ட் ரோ எடுத்துக்கலாமாங்க. செக் பண்ணுவோமா இதே பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆயிருக்கான்னு. என்ன இருக்குது? 78 இருக்குங்களா? 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்னங்க வரும்? 3 பேலன்ஸ் 1 9 39 வந்துட்டு வருங்களா? அடுத்தது இந்த 39ஐ 25ஓட ஆட் பண்ணுங்கள். 14 1 5 6 பாருங்கள், 64 இங்கே தான் 64 தானுங்க இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த தேர்ட் ரோ செக் பண்ணலாமாங்க. 94 எடுத்துக்கோங்க. 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ண என்னங்க வரும்? 4 பேலன்ஸ் 1 இருக்கும். ஸோ 7 47 இருக்குமாங்க. ஸோ இந்த 47ஐ 31ஓட ஆட் பண்ணிங்க அப்படின்னு என்னங்க வரும்? 8 7 78 வந்துட்டு வருவாங்க. எங்கே இருக்குது 78? ஆப்ஷன் டி. ஓகே வாங்க, ஈஸியாக தானே இருக்குது. நெக்ஸ்ட் சம் போகலாமா? இந்த சம் பாருங்கள், என்னங்க கொடுத்துருக்காங்க? 7 கொடுத்துருக்காங்க, 11 14 53 127. இங்கே என்ன வரும்னு கேட்டிருக்காங்க? 4 6 3. ஓகே வாங்க, இது எப்படி ரிலேட் பண்ணலாம் நம்ம? ஃபர்ஸ்ட்டு இங்கே இருக்க இந்த 7 எடுத்துக்கோங்க. 7ஐ ஸ்கொயர் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி இங்கே இருக்க 4 எடுத்துக்கோங்க. இப்போ 7 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்னங்க வரும்? 49 வருமாங்க. இங்கே 4 இருக்கா? ஸோ 2 ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா என்னங்க வரும்? 53. ஸோ அந்த 53 தானுங்க இங்கே இருக்குது. ஓகே வாங்க, ஈஸியாக தானே இருக்குது. ஸோ 7ஐ ஸ்கொயர் பண்ணுறீங்க, அதை இந்த 4ஓட ஆட் பண்ணிக்கிறீங்க. இப்போ செகண்ட்க்கு செக் பண்ணலாமா? 11 இருக்குங்களா? இப்போ 11ஐ ஸ்கொயர் பண்ணுங்கள். 11ஐ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்னங்க வரும்? 121. அதோட ஒரு 6, இந்த 6 இங்கே பாருங்கள், ஆட் பண்ணிங்கன்னா என்னங்க வரும்? 7 127. பாருங்கள், இங்கேயும் 127 தான் இருக்குது.
அடுத்து தேர்டு செக் பண்ணலாமாங்க. 14 ஸ்கொயர். நான் நேற்றே சொன்னேன் ஸ்கொயர் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 25 வரைக்கும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 14 ஸ்கொயர் என்னது 196 ஆங்க. அந்த 196 3யோட ஆட் பண்ணிங்கன்னா என்னங்க வரும் 9 199 வருமாங்க. எங்கே இருக்குது ஆப்ஷன் சி. ஈஸியாக தானேங்க இருக்குது. அதாவது இந்த வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டில் இருக்க எல்லாத்தையுமே ஸ்கொயர் பண்ணுறோம், லாஸ்ட்டில் இருக்க வேல்யூவோட ஆட் பண்ணிக்கிறோம். அப்படி ஆட் பண்ணோன்னா நமக்கு இந்த மிட் டேர்ம் கிடைக்குதுங்க. அதாவது இந்த செகண்ட் ரோவில் இருக்க வேல்யூஸ் வந்துட்டு கிடைக்குது. ஓகே தானுங்க. அடுத்து போகலாமா. இந்த சம் பாருங்கள். இங்கே என்னங்க கொடுத்துருக்காங்க 28 36 252 இருக்குங்க. 30 32 240 இருக்குது. 36 18 இங்கே என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரிலேட் பண்ணலாமா. இது நமக்கு பார்க்க இங்கே இருக்க எல்லா நம்பருமே ரிலேட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. பட் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த 28 எடுத்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே இருக்க இந்த 36 எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்னங்க வரும். இந்த 20ஆல் கேன்சல் பண்ணலாமா. 7 வருமா. ஸோ 7 × 36 எவ்வளோங்க 42 வரும். 4 21 252. அந்த 252 தாங்க இது. என்ன பண்ணியிருக்கோம், இந்த ரெண்டு வேல்யூவை எடுத்து 4ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ டிவைட் பண்ணி மல்டிபிள் பண்ணியிருக்கோங்க. ஸோ 252 வந்துட்டு வருது. இதே மாதிரி செகண்டுக்கு வருதான்னு செக் பண்ணலாமா. என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு 30 இருக்குது, 32 இருக்குது. 4ஆல் எடுத்து டிவைட் பண்ணிங்கன்னா என்னங்க வரும் 8 டைம்ஸ் வருமா. ஸோ 8 × 3 எவ்வளோ 24. அப்போது என்னங்க இருக்குது 30 இருக்குது. இப்போ 240 இருக்குங்களா. அடுத்தது இதே மாதிரி தேர்டு செக் பண்ணுவோமா. 36 × 18 டிவைடட் பை 4. டிவைட் பண்ணுங்கள் 4ஆல் என்னங்க வரும் 9 வருமா. இப்போ 9 × 18 என்னது 9 × 8 72 7 9 162 வருங்களா. ஸோ எங்கே இருக்குது 162 ஆப்ஷன் டி. ஈஸியாக தானங்க இருக்குது. என்ன பண்ணியிருக்கோம், இந்த ரெண்டு வேல்யூவை எடுத்துகிட்டு 4ஆல் டிவைட் பண்ணியிருக்கோங்க. டிவைட் பண்ணால் நமக்கு இந்த லாஸ்ட் வேல்யூ வந்துட்டு வருது. ஈஸியாக தானங்க இருக்குது. நெக்ஸ்ட் சம் போகலாங்களா. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இங்கே என்னங்க கொடுத்துருக்காங்க 24 12 27 29 13 64 32 24. இங்கே என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்படின்னு செக் பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் பாருங்கள். என்ன பண்ணலான்னா 24 இருக்காங்க. இதை இங்கே இருக்க இந்த 12 இந்த வேல்யூவோட நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா என்னங்க வரும் 12 தானே வரும். அடுத்தது இந்த 12 4ஆல் காமனாக டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணினா என்னங்க வரும் 3 வருமா. ஸோ இந்த 3 எனக்கு எப்போங்க 27ஆக மாறும். 3 க்யூபாக இருந்தால் தானே 27ஆக மாறி இருக்கும். ஸோ இதுதாங்க ரிலேஷன். என்ன பண்ணியிருக்கோம், இங்கே இருக்க இந்த 24 12ஓட ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கோங்க மைனஸ் பண்ணியிருக்கோம். மைனஸ் பண்ணிவிட்டு 4 அப்படிங்கிற ஒரு காமன் நம்பரால் நம்ம டிவைட் பண்ணோன்னா நமக்கு 3 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்குதுங்க. இதுக்கு நீங்கள் க்யூப் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த 27 வந்துட்டு கிடைக்குதுங்க. இதே மாதிரி செகண்ட் ரோக்கு வருதான்னு செக் பண்ணலாமாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு 29 எடுத்துக்கோங்க. 13 மைனஸ் பண்ணிங்கன்னா என்னங்க வரும் 16 வருமா. அடுத்தது செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், இந்த 16 4ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிங்கன்னா என்னங்க வரும் 4 வருங்களா. ஸோ 4க்கு க்யூப் எடுங்க. 4 க்யூப் என்னது 64 தானே. அந்த வேல்யூ தான் இங்கே இருக்குது. ஓகேங்களா. அடுத்து இங்கே பாருங்கள் 32 இருக்குங்களா. இங்கே என்ன இருக்குது 24 இருக்குது. மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும் 8 வருமாங்க. இந்த 8ஐ 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 2 வருமாங்க. அடுத்தது என்ன பண்ணணும், க்யூப் எடுக்கணுமா இந்த 2க்கு. 2 க்யூப் எவ்வளோங்க 8 தானே. ஆப்ஷன் சி. ஈஸியாக தானங்க இருக்குது. என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட்டு இந்த ரெண்டு வேல்யூ இது எல்லாத்துக்குமே நம்ம என்னங்க பண்ணியிருக்கோம் மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மைனஸ் பண்ணிவிட்டு காமனாக 4 அப்படின்ற ஒரு வேல்யூனால் நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சோ அதை 4ஆல் நம்ம டிவைட் பண்ணி அங்கே வந்த ஆன்சருக்கு நம்ம க்யூப் எடுத்துருக்கோங்க. ஓகே வாங்க அடுத்து போகலாமா. இந்த சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க 19 81 30 42 57 107 23 45 இங்கே என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை எப்படி ரிலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள். இங்கே என்னங்க இருக்குது, இந்த காலம் 2 இருக்குல்லங்க, இதை வந்துட்டு ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க. இதில் நமக்கு என்னங்க இருக்குது 81 இருக்குங்களா. இது பாருங்கள், இந்த 81 இந்த 57 இந்த 45 இது எல்லாமே நமக்கு 3ஆல் டிவைட் ஆகிற மாதிரி தானங்க இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு 3ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். டிவைட் பண்ணினா என்ன வரும் 2 வருமா. பேலன்ஸ் 2 இருக்கும். 27 வந்துட்டு வந்திருக்குமாங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த 27 இருக்குங்களா,
இந்த 27 இதை அப்படியே வச்சுக்கோங்க. 19 காமனாக 3யோட நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா என்ன வரும்? 257 வந்துட்டு வருங்களா? இப்போது இங்கே நமக்கு என்னங்க கிடச்சிருக்கு? 27 தானே கிடச்சிருக்கு. 57ல் 27 மைனஸ் பண்ணிங்கன்னா என்னங்க வரும்? 30 தானே வரும். அந்த 30 தாங்க இது. நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க, ஃபர்ஸ்ட்டு இங்கே 81 இருக்குங்களா, இதை 3ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 27 வருதுங்க. அடுத்தது இங்கே 19 இருக்குது பாருங்கள். இந்த 19 3ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணியிருக்கோம். மல்டிபிள் பண்ணால் நமக்கு 57 வருதுங்க. இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? மைனஸ் பண்ணியிருக்கோம். மைனஸ் பண்ணால் என்னங்க 30 வருது. இப்போ இதே பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகுதான்னு பார்க்கலாமா? செகண்டு நம்ம ஃபஸ்ட் என்னங்க பண்ணணும்? 57 இருக்குது. 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ண என்னங்க வரும்? 1 பேலன்ஸ் 2 இருக்கும். 19 இருக்குமாங்க. அடுத்தது இங்கே என்ன இருக்குது? 42 இருக்குது. ஸோ 42 இன்ட்டு எதால் டிவைட் மல்டிபிள் பண்ணணும்? 3ஆல். ஸோ 6 126 வருமாங்க. அடுத்து என்ன பண்ணணும்? இந்த 126ஐ 19ஆல் நீங்கள் மைனஸ் பண்ணி பாருங்கள். 16 வருமாங்க. ஸோ 7 இங்கே 1 இருக்கும். 0 107 பாருங்கள். அந்த 107 தான் இங்கே இருக்குது. இப்போ கரெக்டாக இருக்குங்களா? இதே மாதிரி ஆன்சர் கொண்டு வரலாமா? ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? இங்கே எழுதுகிறேன். ஸோ 45ஐ 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 15 வருமாங்க. 15 தானே வரும். ஸோ ஒரு டைம் இருக்கும். பேலன்ஸ் 1 5. அடுத்தது 23ஐ 3ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்னங்க வரும்? 69 வந்துட்டு வருமா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இந்த 69ஐ 15ஆல் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னு என்னங்க வரும்? 54. 54 தானே வரும். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சம் போகலாமாங்க? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே 2 3 4 5 அண்ட் இந்த சர்க்கிள்குள்ளே C26 அப்படின்ற ஒரு லெட்டர் ப்ளஸ் ஆல்ஃபபெட் கொடுத்துருக்காங்க. நம்பர் கொடுத்துருக்காங்களா? 4 5 அகைன் 4 இங்கே 10 இருக்குங்க. ப்ளஸ் H17 கொடுத்துருக்காங்க. 8 இங்கே தான் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. 6 6 இங்கே வந்து J90 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அதை எப்படிங்க நம்ம ரிலேட் பண்ணலாம் பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்கள். ஃபஸ்ட் என்ன பண்ணணுன்னா, இங்கே இருக்க இந்த 2 அடுத்தது ப்ளஸ் இங்கே C இருக்குது பாருங்கள். C ப்ளஸ் இங்கே 5 இருக்குங்களா? 5 இது 3 எழுதிக்கோங்க. ஸோ Cயோட வேல்யூ என்னங்க? 3 தானே. இப்போ 2 + 3 + 5 எவ்வளோங்க வரும்? 2 + 3 5 5 + 5 10 வருங்களா? 10 எழுதிட்டு 10 இன்ட்டு இங்கே என்னங்க இருக்குது? இந்த ரைட் சைடில் இருக்க 3 அந்த 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா என்ன வரும்? 30 வருமாங்க. இப்போது இந்த 30 எடுத்து இங்கே பாருங்கள் லெஃப்டில் 4 இருக்காங்க. அந்த 4ஆல் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா 26. இந்த 26 எங்கேங்க இருக்குது? இங்கே தானே 26 இருக்குது. ஓகேவாங்க. என்ன பண்ணியிருக்கோம்? ஃபஸ்ட்டு இந்த 2 இந்த C இந்த 5 இது 3 எடுத்திருக்கோம். எடுத்து ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணால் நமக்கு 10 வருது. இந்த 10 எடுத்து நமக்கு ரைட்டில் இருக்க இந்த 3ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். 30 வருது. இந்த 30 எடுத்து நமக்கு லெஃப்ட்டில் இருக்க 4ஆல் நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோங்க. 26. இதே பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதான்னு பார்க்கலாமாங்க? ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? 4 ப்ளஸ் ஹெச்சோட வேல்யூ நம்ம நேற்றே பார்த்தோங்க. A to Z நமக்கு மிடில்லேருந்து கேட்டாலுமே எங்கேருந்து கேட்டாலுமே நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு சொல்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள் என்ன இருக்குது? ஹெச்னா என்னது? 8 தானே. ஸோ 8 ப்ளஸ் இந்த இடத்துல 4 இருக்குங்களா? ஆட் பண்ணிங்கன்னா என்னங்க வரும்? 8 + 4 12 12 + 4 16 வருமாங்க. ஓகே 16. இந்த 16 என்ன பண்ணணும்? நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? இங்கே ரைட்டில் இருக்க நம்பரால் மல்டிபிள் பண்ணுவோமா? ஸோ 5ஆல் பண்ணிங்கன்னா என்னங்க வரும்? 35 80 வந்துட்டு வருமாங்க. அடுத்தது இந்த 80 என்ன பண்ணணும்? லெஃப்ட்டில் இருக்க இந்த 10ஆல் நம்ம மைனஸ் பண்ணுமாங்க. ஸோ 10ஆல் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 70. பாருங்கள் அந்த 70 தான் இது. ஈஸியாக தானேங்க இருக்குது. இப்படி ஒரு மாடல் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கோங்க. வந்தால் இந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் இங்கே என்ன இருக்குது? 8 J இருக்குங்க. Jயோட வேல்யூ என்னது? 10 தானே. ஸோ 8 ப்ளஸ் J ப்ளஸ் இந்த இடத்துல என்னங்க இருக்குது? 6 இருக்குங்களா? ஸோ Jயோட வேல்யூ என்னது? 10 தானே. அப்போது 8 + 6 14 14 + 10 என்னங்க வரும்? 24 வருமா? 24 தானே வரும். இந்த 24 நம்ம என்ன பண்ணணும்? இங்கே இருக்க ஒரு வேல்யூவோட நம்ம என்னங்க பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும். நமக்கு அது என்னன்னே தெரியாது. ஸோ அந்த வேல்யூ நான் என்னென்னு வச்சுக்கலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள் நம்ம என்ன பண்ணுவோம்? லெஃப்ட்டில் இருக்க வேல்யூவோட மைனஸ் பண்ணுவோமாங்க. ஸோ மைனஸ் பண்ணலாமா? -6 இப்படி நம்ம பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ என்னவாக இருக்குங்க? இந்த உள்ளே இருக்க இந்த 90 தானே. ஸோ = 90 இப்படி தானேங்க கிடச்சிருக்கும். இப்படி தானே இருந்திருக்கும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இந்த 24x அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே இருக்க இந்த -6 அந்த சைட் போச்சுன்னா ஈக்குவல் அந்த பக்கம் போச்சுன்னா 96ன்னு இருக்குமாங்க. ஸோ x = 96 / 24.
சால்வ் பண்ணுங்கள். 2ஆலே கேன்சல் பண்ணுங்கள். என்னங்க வரும்? 4 48 டிவைடட் பை 12 வருமாங்க. இப்போ 12ஆல் கேன்சல் பண்ணுங்கள். என்னங்க வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு 4. எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி. புரிஞ்சுதாங்க? நம்ம என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு, இந்த 8 இங்கே இருக்க இந்த 8 ப்ளஸ் இந்த ஜேவை எடுத்துக்கிட்டோம் அண்ட் கீழே இருக்க இந்த 6 எடுத்துக்கிட்டோம். அதுதாங்க இது. ஜேவோட வேல்யூ 10 ஆட் பண்ணால் நமக்கு 24 வந்துச்சு. நம்ம என்ன பண்ணணும்? ரைட்டில் இருக்க வேல்யூவோட மல்டிபிள் பண்ணணும். ரைட்டில் நமக்கு என்ன வேல்யூனே தெரியாது. ஸோ அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். லெஃப்ட்டில் இருக்க வேல்யூவால் நம்ம மைனஸ் பண்ணணும். அதுதான் -6 பண்ணியிருக்கோம். ஸோ இதை சால்வ் பண்ணால் என்னங்க வருது? எக்ஸ் ஈக்குவல் டு 4. ஓகேவாங்க? அடுத்து போகலாமா? இந்த சம் பாருங்கள். இது பார்த்தாலே நமக்கு தெரியுது. என்ன தெரியுது? இங்கே 1 இருக்குது, இங்கே 8 இருக்குது. 8ங்கிறது என்னங்க? 2 கியூப் தானே. அப்போ இது என்ன வந்திருக்கும்? 1 கியூபாக இருந்திருக்கும். இது 3 கியூப், 4 கியூப் 64, 5 கியூப் 125, 6 கியூப் 216, 7 கியூப் 343, 8 கியூப் 512, 9 கியூப் என்னங்க வரும்? 729. எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. இந்த 4th ரோ வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் இதை ஆட் பண்ணி பாருங்களேன். 1 + 8 27 ஆட் பண்ணுங்கள். இங்கே 8 16 பேலன்ஸ் 1 36 வருங்களா? ஸோ 36 - 1 அதுதாங்க 35. இப்போ நீங்கள் இந்த காலம் அதாவது காலம் 2 ஃபுல்லாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 405 வந்துட்டு வருங்க. -2 ஸ்கொயரோட, அதாவது 4ஓட நமக்கு மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மைனஸ் பண்ணால் என்னங்க வரும்? 401 வருமா? அந்த 401 தான் இது. அடுத்தது இந்த காலம் 3யை நீங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1584 வந்துட்டு வருங்க. அது என்ன பண்ணணும்? -3 ஸ்கொயரால் பண்ணிங்கன்னா, அதாவது 9ஆல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 1575 வந்துட்டு வருங்களா? ஸோ அதாங்க. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம இங்கே வந்த இந்த 1 2 3 இந்த 3 ரோவையும் நீங்கள் ஆட் பண்ணி 1 ஸ்கொயரால் மைனஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி செகண்ட்லேயே அப்படி தான் ஆட் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம்? 2 ஸ்கொயரால் மைனஸ் பண்ணியிருக்கோம். இங்கே 3 ஸ்கொயரால் மைனஸ் பண்ணியிருக்கோங்க. அவ்வளோதான். இது நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. 9 கியூப் 729 இது போட்டாலே இனஃப் தான். அடுத்த சம் பாருங்கள். இங்கே நமக்கு கம்பேர் பண்ணலாம் வேறு எந்த இமேஜுமே இல்லைங்க. ஒரே இமேஜ் தான் இருக்குது ரெஃபரன்ஸ்க்கு. இது எப்படி சால்வ் பண்ணலாம்? என்ன இருக்குது? 11 12 9 6 உள்ள ஒரு வேல்யூ 78. இங்கே 14 இருக்குது, 10 7 8 இங்கே தான் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணலாமாங்க? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 11ஐயும் 12ஐயும் எடுத்துக்கோங்க. மல்டிபிள் பண்ணுங்கள். என்னங்க வரும்? 132 வந்துட்டு வருமா? அதை அப்படியே வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்தது 9 × 6 என்னது? 54 தானே. இப்போது 132ல் 54 மைனஸ் பண்ணுங்கள். 12 8 இங்கே என்னங்க வந்திருக்கும்? 12 தானே இருந்திருக்கும். ஸோ என்ன வரும்? 78. அந்த 78 தாங்க இந்த நம்பர் இருக்குங்களா? ஸோ இதே மாதிரி இந்த சைடும் சால்வ் பண்ணி பார்க்கலாமா? ஆன்சர் இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த 2 வேல்யூ நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ 14 × 10 என்னதுங்க? 140. அதே மாதிரி 8 × 7 என்னது? 56. இப்போது 140ல் 56 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணி என்னங்க வரும்? பேலன்ஸ் 4 இருக்கும். இங்கே வந்து 13 இருக்குமாங்க. என்ன இருக்கும் இங்கே? 8. ஸோ 84 தாங்க ஆன்சர். ஆப்ஷன் ஏ. ஈஸியாக தானங்க இருக்குது. என்ன பண்ணோம்? மேலே இருக்கிற வேல்யூவை மல்டிபிள் பண்ணோம், கீழே இருக்க வேல்யூவை மல்டிபிள் பண்ணோம், ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த சம் பாருங்கள். இந்த மாதிரி தாங்க நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. இந்த மாதிரி மீன்ஸ் இதே மாதிரி நமக்கு சர்க்கிள் யூஸ் பண்ணி இப்படி கேட்பாங்களா அப்படின்னா அந்த மாதிரி சொல்ல முடியாது. பட் இது எப்படின்னா, இப்போ நம்ம பார்த்ததுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சம்ங்க. இப்போ என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். 5 10 இங்கே தான் நமக்கு என்ன வரும்னு தெரியாது. 50 122 இருக்குங்களா? ஸோ இந்த வேல்யூலாம் நம்ம எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாமா? இப்போ நமக்கு 122 இல்லை அப்படின்னா 5ஓட மல்டிபிளாக இருக்குமோ அப்படின்னு கெஸ் பண்ணலாம். 122 வந்துச்சு. இப்போ பாருங்கள், எதெல்லாம் ப்ரைம் நம்பர்? 2 3 5 7 11 இது தானங்க ப்ரைம் நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட்டு 2 ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. என்ன வரும்? 4 வருமா? 4 + 1 என்னதுங்க? 5. அந்த 5 தாங்க இது. அதே மாதிரி 3 ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. என்ன வரும்? 9 வருமா? 9 + 1 என்னது? 10. அந்த 10 தான் இது. அதே மாதிரி இதை விட்டுருங்க. இங்கே பாருங்கள் 50 இருக்குங்களா? ஸோ இப்போ 2க்கு பார்த்தாச்சு, 3க்கு பார்த்தாச்சு, விட்டுருங்க. 7 செக் பண்ணலாமா? 7 ஸ்கொயர் எவ்வளோ? 49. 49 + 1 என்னதுங்க? 50 தானே. ஸோ அந்த 50 தான் இது. இப்போ 11 எடுத்துக்கலாமாங்க? 11 ஸ்கொயர் என்னது? 121. 121ஓட 1 ஆட் பண்ணிங்கன்னா என்னங்க வரும்? 122. இதுதாங்க இந்த வேல்யூ. இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்க ஒரே நம்பர் என்னது? 5. ஸோ 5 வச்சு செக் பண்ணலாமாங்க? 5 ஸ்கொயர் என்னது? 25.
25 + 1 ஏன்னா இங்கே காமனாகவே நம்ம எதா 1ஆல் தாங்க எல்லாத்துக்குமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் 1ஆல் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் வரும் 26. ஆப்ஷனில் இருக்கா பாருங்க, ஆப்ஷன் டி. ஈஸியாக தானங்க இருக்குது. நமக்கு மோஸ்ட்டாக ப்ரைம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கேட்குறாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு மாடல் இருக்குது. ஓகே வாங்க அடுத்த சம் போகலாமா? இந்த சம் பாருங்கள் என்ன இருக்குது, 84, 14, 12, 81, 18, 9, 88 இங்கே என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இங்கே 11 இருக்குங்க. ஸோ இந்த இமேஜ் வச்சு பாருங்கள் என்ன தெரியுது நமக்கு, இந்த 2 செக்மெண்ட்க்கும் ஏதோ ரிலேஷன் இருக்க மாதிரி இருக்கா. ஸோ என்னதுன்னு சொல்லி பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் பாருங்கள் 84 நம்ம எதை 2 ரிலேட் பண்ண போகிறோம், இந்த 2 வேல்யூவையும் இங்கே இருக்க வேல்யூஸையும். ஸோ 84 டிவைடட் பை 12 எவ்வளோங்க வரும், 12 டேபிளில் அடிங்க 7 வருமாங்க. கேன்சல் பண்ணால் 7 தானே வரும். 7 எப்போங்க நமக்கு 14 வரும். 7 × 2 தானே நமக்கு 14. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 2 வேல்யூ அதாவது 84 டிவைடட் பை 12 அந்த வந்த வேல்யூவை இதோட என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதான்னு செக் பண்ணலாமா. என்ன வந்திருக்கு, 81 டிவைடட் பை 9 கேன்சல் பண்ணிங்கன்னா 9 டைம்ஸ் வருவாங்க. 9 2ஆல் தான் நாங்கள் மேலே மல்டிப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ 9 × 2 18 பாருங்கள் இங்கே 18 இருக்குது. ஓகே வாங்க இப்போ ஈஸியாக இருக்கா. இப்போ அடுத்தது அதே மாதிரி நமக்கு ஆன்சர் வருதான்னு செக் பண்ணலாமா. 88 டிவைடட் பை 11 கேன்சல் பண்ணிங்கன்னா 8 டைம்ஸ் ஆங்க. 8 எல்லாத்தையுமே 2ஆல் மல்டிபிள் பண்ணோம். பண்ணிங்கன்னா எனக்கு வரும் 16. 16 எங்கே இருக்குது, ஆப்ஷன் டி. ஈஸியாக இருக்குங்களா. இந்த சம் நமக்கு மற்ற சம்மை கம்பேர் பண்ணுறத விட இது ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்குது. ஓகே தான், நான் என்ன பண்ணியிருக்கோம், இந்த 2 வேல்யூவை நம்ம ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணி வந்த ஆன்சரோட 2ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கோங்க. அடுத்த சம் போகலாமா. இந்த ப்ராப்ளம் பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 7, 14, 12, 3, 36 கொடுத்துருக்காங்களாங்க. இப்போ நமக்கு இங்கே பார்த்ததுமே என்ன தெரியுது, 2ஆல் ஒரு வேளை மல்டிபிள் பண்ணியிருப்பாங்களோ, இங்கே வந்து 4ஆல் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தோணும். ஆனால் இங்கே பாருங்கள் 9க்கும் 16க்கு என்னங்க ரிலேஷன் இல்லை தானே. ஸோ அதனால் அந்த மாதிரி இல்லை. எப்படின்னு பார்க்கலாமா. இது ரொம்பவே ஈஸிங்க. 14 எடுத்துக்கோங்க, இந்த 12 எடுத்துக்கோங்க, 7, 3 ஆட் பண்ணுங்கள். 7, 3, 10 + 4 + 2 16 ஆங்க. ஆட் பண்ண என்ன வருது, 36. ரொம்ப சிம்பிளாக இருக்கா. 36 தான் இங்கே இருக்குது. அடுத்தது இப்போ பாருங்கள் 9, 11, 16 ஆட் பண்ணுங்கள். 9, 10, 16 இங்கே என்னங்க வருது, 36 வந்துட்டு வருதா. இந்த 4 ஆட் பண்ணால் நமக்கு வர்ற வேல்யூ 54க்கு ஈக்குவலாக இருக்கணுமாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 36 ப்ளஸ் எக்ஸ் தானேங்க நமக்கு என்னது 54. அப்போ நமக்கு எக்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும், 54 - 36ங்க. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா என்னங்க வரும், 8 வருமா. இங்கே 4 இருக்குமா. ஸோ 4 - 3 1 தானே. ஆப்ஷன் சி. ஓகே தானுங்க. 4 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நமக்கு இந்த மிடில் இருக்க இந்த வேல்யூ கிடைக்கிது. இப்போ அதே மாதிரி இங்கே நமக்கு இந்த வேல்யூ தான் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், இது 3 ஆட் பண்ணி இந்த 54ஓட நம்ம என்ன பண்ணிட்டோங்க, மைனஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். அடுத்த சம் போகலாமா. இதாங்க லாஸ்ட் சம். இதோட நமக்கு இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ் இந்த டாப்பிக்கே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. இது நம்ம பார்ட் 1ல் ஈஸி டு மாடரேட் லெவல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்ட் 2ல் எப்படி வந்துட்டு மோர் தேன் 2 ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேங்க, சால்வ் பண்ணலாமா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, இது வந்து நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஆன்டி கிளாக் வைஸில் நம்பர் சீக்வன்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள் 2, 4, 6, 8 இப்படியே இங்கே இருந்தாலும் இங்கே 10 தான் இருக்கணும், இங்கே 12 தான் இருந்திருக்கணும். ஸோ அது இல்லை. இங்கேயுமே நம்ம பாருங்கள் 5, 7, 9, 11, 13, 15 தான் இருந்திருக்கணும். அப்படி இல்லை. ஸோ இந்த ஃபார்மேட் இல்லைங்க. ஸோ என்னன்னு சொல்லி செக் பண்ணுவோமா. ஃபர்ஸ்ட் பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடு எடுத்துக்கோங்க. 2 - 1 என்னதுங்க, 1ஆ. அடுத்தது இந்த மேலே இருக்க கீழே இருக்க வேல்யூவை மைனஸ் பண்ணுங்கள். 6 - 3 என்னதுங்க, 3ஆ. அடுத்தது இந்த ரைட் சைடில் இருக்கிறத எடுத்துக்கோங்க, மைனஸ் பண்ணுங்கள். 5 - 4 என்னதுங்க, 1. பாருங்கள் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 131. இந்த வேல்யூ பாருங்கள் 131 தானே. அந்த வேல்யூ தானே இந்த வேல்யூ. ஈஸியாக இருக்குங்களா. நமக்கு பார்க்க தான் இது கஷ்டமாக இருக்குது, ஆனால் ரொம்பவே சிம்பிளாக இருக்குது பாருங்கள். ஸோ இதே பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதான்னு செக் பண்ணலாமா. இங்கே 2/4 எடுத்துக்கோங்க. 4 - 2 என்னதுங்க, 2 தானே. அடுத்தது இந்த 2வையும் 6ஐ எடுத்துக்கோங்க. 6 - 2 என்னது, 4. அடுத்தது இங்கே எடுத்துக்கோங்க. இது பார்த்தாவே தெரியுது 8 - 0 அப்படின்னா 8 தான். இப்போ 248 பாருங்கள், 248 தானே வந்திருக்கு. ஸோ
248ங்க. ஓகே தானே? ஸோ அடுத்தது போலாமா? கலர் சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இங்கே நமக்கு என்ன இருக்குது? 5 7 இருக்குது. ஸோ 7 - 5 என்னதுங்க? 2. அடுத்தது இங்கே பாருங்கள், 3யும் 9ம் இருக்குது. ஸோ 9ல் 3யை சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 6 வருமாங்க? அடுத்தது 3 - 1 என்னதுங்க? 2. ஸோ நமக்கு என்ன வந்திருக்கு? 262. ஆப்ஷனில் பியில் இருக்கு பாருங்கள், 262. ஈஸியாக தானேங்க இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு சால்வ் பண்ணணும். இப்போ இதுவரையும் நம்ம ஒரு 30+ ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த டாப்பிக்கில் வந்துட்டு சால்வ் பண்ணியிருக்கோங்க. இதுலேயே வந்துட்டு நம்ம மோஸ்ட்டாக எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். ஈஸியாக கேட்டால் எப்படி கேட்பாங்க, மாடரேட்டாக கேட்டால் எப்படி கேட்பாங்க, அண்ட் இதுவே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்டால் இந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்துட்டு கவர் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு நான் சொன்ன ஃபார்மேட்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது இல்லைங்க. இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான சொல்யூஷனே இல்லை. மல்டிபிள் சொல்யூஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. எது வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் நீங்கள் இப்படி ஒரு கொஸ்டின் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃபர்தராக நிறைய ஐடியாஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ண தாங்க வரும். அடுத்தது நம்ம வேறு டாபிக் பார்க்கலாங்க. இப்போ டைஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வேறு வேர்பல் அண்ட் நான் வேர்பல் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ரீசனிங் டாபிக்ஸ் எடுத்துகிட்டு போகலாங்க. தேங்க்யூ.